கலெக்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2020 வந்தோம். அதுலேருந்து இங்கே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரவுண்டு எல்லாமே இங்கே தான். குவாலிட்டியில் பெஸ்ட் குவாலிட்டி, நோ காம்ப்ரமைஸ். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழகத்துக்கு மிக முக்கிய பிரச்சனை மேகதாது பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு மேகதாது அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத்துணை நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அத்துணையும் ஒன்றாக இதுல நான் திமுக, அண்ணா திமுக, நான் பாமக, நான் இந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் இல்லை, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒன்னா சேரணும். இதுதான் அவசியமானது. அப்படிதான் இந்த அணையை தடுக்க முடியும். இது அவசியமானது. இது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதுல எல்லாமே பண்ணணும். இன்னும் தேவைப்பட்டதுதான் இங்க டெல்லி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது சம்பந்தமா போராட்டம் பண்றதுக்கும் தயங்கக்கூடாது. அது நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். அதுல ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அரசியல் அழுத்தம் அத்தனையும் தர வேணும். இடையில தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்திச்சு அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் போன்ற அத்தனை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், சட்ட அழுத்தம் கொடுக்கணும். ஒரு 10 நாள்ல அமைச்சர் நிர்மல்குமார் மேகதாது விவகாரத்துல வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு அதுக்கு முன்பு அனைத்து கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதனால இது எங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ஒருமித்த கருத்து உள்ள முடிவா எடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் டெல்லியில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, மேகதாது நடுவர் மன்றம்னு சொல்லிட்டு. அது சரியில்லாத ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அத்தனை கட்சிகளும் அழைத்து சென்று அத்தனை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு பல ஒருமித்த கருத்து உள்ள முடிவுகளை எடுக்க வேண்டும்.